திரு இருதய ஜெபமாலை. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசையும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே. ஆரம்ப ஜெபம். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீர் உமது திரு சிலுவையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்தீர் என்கிறதினாலே பாவியாகிய நாங்கள் உம்மை வணங்கி நமஸ்கரித்து ஸ்தோத்திரம் செய்கிறோம் சுவாமி. ஆமென். பரிசுத்த ஆவி ஜெபம். பரிசுத்த ஆவியை தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்தில் நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரருடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்மங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாட்சியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோടെ கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயத்தின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீக மன்றியை மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் செய்யும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்க பண்ணும், குளிரோடு இருக்கிறதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனை நடத்தும். உம்மை நம்பின எனக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழினையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனை விசுவசிக்கிறேன். அவருடைய ஏக சுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போஞ்சபிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேசனுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஜீவியோரையும் மரித்தோரையும் நடுதீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவசிக்கிறேன். புனிதர்களுடைய சமுதீர பிரயோஜனத்தை விசுவசிக்கிறேன். பாவ பொருட்களை விசுவசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவசிக்கிறேன். நித்திய ஜீவியத்தை விசுவசிக்கிறேன். ஆமென். உத்தம மனஸ்தாப மந்திரம். சர்வேஸ்வர சுவாமி, தேவரீர் அளவில்லாத சகல நன்மையும் அன்பும் நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனம் நொந்து மெத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறே மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறே துக்கம் இல்லை. இனிமேல் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிஜ்ஞை செய்கிறேன். மேலும் எனக்கு பலன் போதாமையால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு இரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தருளுவீர் என்று முழு மனதோடு நம்பியிருக்கிறேன்.
திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமென். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தோய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும், அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், பொழுது சத்ருவிடம் நெஞ்சை காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே என் இரட்சண்யமாயிரும். முதல் 10 மணியில் பிற மதத்தினர், பிரிவினை சகோதரர் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும், 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, என் இரட்சண்யமாயிரும், இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இரண்டாம் 10 மணியில் மாசு நிறைந்த கிறிஸ்தவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம்.
இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இருதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். மூன்றாவது 10 மணியில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே ஏன் இரட்சண்யமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவரீருடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 4ஆம் 10 மணியில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான
இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாயின் மதுரமான இருதயமே இருதயமே என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். 5வது 10 மணியில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் மதுரமான இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மதுரமான இருதயமே, இருதயமே, என் இரட்சகமாயிரும். இருதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இருதயத்தை தேவனுடைய இதயத்திற்கு ஒத்ததாக பண்ணியருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்துக்கு அன்பரான கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான திருக்குடும்பத்தின் தலைவருமான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் சிநேகிக்கப்படுவதாக. என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே, என் பேரில் இரக்கமாயிரும். என் இயேசுவே. என் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ராஜ்யம் வருக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எனது ஜெபம், தவம், அனுதின அலுவல், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது கடைசி மூச்சு வரை உம்மை சிநேகிக்கவும் உமக்கு மகிமை வருவிக்கவும் வேண்டிய வரம் தந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. புனித சமத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. என்றும் வாழும் பிதாவின் சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி.
பரிசுத்த கன்னித்தாயின் உத்திரத்தில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஒரே வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைவனுடைய ரட்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. அன்பு தீ ஜுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நீதியும் சிநேகமும் தங்கியிருக்கும் இல்லிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இருதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் போற்றி மகிழ செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் பாவச் செயல்களால் வேதனையுற்று வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. சர்வ ஆறுதல் அனைத்தின் ஊற்றாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. பாவங்களுக்கு பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவர்களுடைய மீட்பரான இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்களை தயவுனி ரட்சியும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயம் உமது இருதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவளாய் நாம் சொல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அவர் பலியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் பணியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம்.
தேடியே தேவன் வருகிறார், தந்தையே நாளும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடனாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 11வது வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாங்கள் இந்த திங்கட்கிழமை நாளில் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். புதிய வாரத்தை நமக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இந்த வாரத்திலே இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கவும், ஒருவருக்கொருவர் அன்பு செய்து வாழவும், ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து வாழவும் இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இஸ்ரேலனாகிய நாபோத்துக்கு இஸ்ரேலில் சமாரிய அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டமாக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாபிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான்.
என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலேனாகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்பொழுது அவனுடைய மனைவி ஈசபோல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர், ஏன் உணவருந்தவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலேனாகிய நாபோத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றேன். அதற்கு அவன், என் திராட்சை தோட்டத்தை உமக்கு தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திருந்து உணவருந்தி மனமகிழ்வாய் இரும். இஸ்ரேலேனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்களை எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இழி மனிதர் 2 ஏவிவிட்டு, நீ கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோரும் உயர்குடி மக்களும் ஈசபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினர். அப்பொழுது அந்த இழிமனிதர் 2 வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். அந்த இழிமனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர். எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள் நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினர். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீர் எழுந்து சென்று இஸ்ரேலியனாகிய அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும். நாபோத்து உயிரோடில்லை, அவன் இறந்து போனான் என்றாள். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலியனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கிக் கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே, என் கடவுளே, என் கெஞ்சும் குரலை உற்று கேளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். ஆண்டவரே என் பெருமூச்சை
கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும். Hallelujah. 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 என் காலடிக்கு வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா. Hallelujah, Hallelujah, Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்கள் வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையை அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்பவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புவருக்கு முகம் கோணாதிருங்கள். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. எப்போதாவது நற்செய்தி துஷ்பிரயோகம் என்று கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? இல்லையா? சில வேளைகளில் நாங்கள் கிறிஸ்தவர்களாக நற்செய்தியை வாசிக்கும் பொழுது அதை மற்றவர்கள் மேல் திணிப்போம். யாராவது ஏதாவது தவறு செய்திருந்தால் நற்செய்தியை, இறை வார்த்தையை பயன்படுத்தி அவர்களை நாங்கள் மட்டுப்படுத்த முற்படுவோம், கட்டுப்படுத்த முற்படுவோம். அல்லது சில வேளைகளில் அவர்களை மனம் நோகக்கூட செய்வோம். உதாரணமாக, நாம் யாருக்காவது எதையாவது செய்து அவர்கள் எதிர்த்து நின்றால் நாங்கள் சொல்வோம், இயேசு என்ன சொல்லியிருக்கின்றார்? ஒரு கன்னத்தில் அறைபவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டு. ஆகவே நான் உனக்கு ஏதாவது தவறு செய்திருந்தால் நீ பொறுத்து இன்னும் அடங்கி போக வேண்டும். நாம் சில நேரம் எதிர்பார்ப்போம். யாரிடமிருந்தாவது நாம் எதையாவது கேட்டு அவர்கள் கொடுக்க முடியாத பட்சத்தில் நாங்கள் இன்றைய நற்செய்தியை குறித்து காட்டுவோம். இயேசு என்ன சொல்கிறார்? கடன் கேட்பவருக்கு கொடுங்கள், ஆகவே நீ எனக்கு இந்த உதவியை செய்தாக வேண்டும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு விடயம் நாம் எமது மனதில் நேர்த்தியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், நற்செய்தி அறிவிக்கப்படுவது எனக்கு, நற்செய்தி அறிவிக்கப்படுவது நான் எனது வாழ்வை சரியான முறையில் நடத்துவதற்கு, வாழ்வதற்கு. நற்செய்தி அறிவிக்கப்படுவது இறைவன் என்னை செதுக்குவதற்கு, மற்றவர்களை செதுக்குவதற்கு அல்ல. ஆகவே நற்செய்தியை கேட்கும் பொழுது முதலாக அடிப்படையாக அது எனக்கு அறிவிக்கப்படுகின்றது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியிலேயே இயேசு கூறுகின்றார், பழைய சட்டங்களை
நான் புதுப்பிக்க வந்தேன் அல்லது நிறைவுபடுத்த வந்தேன் என்று கூறியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் சென்ற வாரம். இதுதான் இயேசு நிறைவுபடுத்தும் விதம். பழைய சட்டங்களில் ஒருவர் யாராவது இன்னொருவருடைய கண்ணை காயப்படுத்தி இருந்தால், அடித்து பல்லை விழ பண்ணி இருந்தால், பழைய சட்டத்தில் என்ன இருக்கின்றது என்று சொன்னால், அந்த காயம் பட்டவர், அடி வாங்கியவர் போய் நீதிபதியிடம் முறையிடலாம். நீதிபதி இவருக்கு இழைக்கப்பட்ட தவறை பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி அவருக்கு பிராயச்சித்தம் செய்வார். அதாவது அடித்தவன் ஒரு பல்லை விழுத்தி இருந்தால் வலது பக்கத்தில் மேலே உள்ள கடைசி பல்லை அவன் விழுத்தி இருந்தால் அந்த அடித்தவனுடைய மேலே உள்ள வலது பக்கத்தில் உள்ள கடைசி பல்லை பிடுங்கி இவனுக்கு கொடுக்கலாம். நாங்கள் போய் செய்ய முடியாது, நீதிபதி செய்வார். ஆகவே எனது வலக்கண்ணை காயப்படுத்தி இருந்தால் எவ்வாறு எனது வலக்கண் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அதே போல காபன் குப்பி எடுத்து அவருடைய கண்ணையும் காயப்படுத்துவார்கள். கடைசியில் பார்க்க போனால் காயப்படுத்தப்பட்டவனுக்கு அதனால் எந்த பிரயோசனமும் இருக்காது இல்லையா? எனது பல் விழுந்தது விழுந்ததுதான், எனது கண் காயப்பட்டது காயப்பட்டதுதான். அவனை காயப்படுத்துவதால் எனக்கு ஒரு அபரிவிதமான திருப்தி மனதில் இருக்கும். ஆனால் இயேசு சொல்கின்றார், அந்த திருப்தி நல்லதல்ல. அந்த மற்றவரை காயப்படுத்தி நான் காணும் சந்தோஷம் அது நல்லதல்ல. சரீர ரீதியில் எனக்கு எந்த விதமான பிரயோசனமும் இருக்க போவதில்லை. ஆன்ம ரீதியாக நாங்கள் பிரயோசனம் இருக்கும் என்று நினைத்தால் கூட இயேசு சொல்கின்றார், அதில் கூட உங்களுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இருக்காது. ஆயினும் அவன் உங்களது கண்ணை காயப்படுத்தி இருந்தால், பல்லை புடுங்கி இருந்தால், அவனை நீங்கள் மன்னிப்பீர்களானால் அதில் உங்களுக்கு கிடைக்கும் திருப்தி, அந்த மன்னிப்பினால் அவனது வாழ்க்கையில் ஏற்பட போகும் மாற்றம், அது எல்லாவற்றையும் விட மேலானது. சட்டத்தை பூர்த்தி செய்கின்றார், நிறைவு செய்கின்றார் கிறிஸ்து. சில சட்டங்கள் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அந்த காலத்தில் இருந்த மக்களுக்காக அந்த காலத்து சூழ்நிலையில் விடுக்கப்பட்ட சட்டம். ஒரு காலத்துல வங்கிக்கு நீங்க முகமூடி அணிந்து உள்ளே போனால் என்ன சொல்வார்கள்? முகமூடி கொள்ளைக்காரர்கள் என்று நம்மை நிறுத்துவார்கள் இல்லையா? இந்த காலத்தில் முகமூடி அணியாமல் நீங்கள் வெளியே போனால் கூட அவர்கள் உங்களை தடுத்து நிறுத்துவார்கள். இப்ப முகமூடி அணிஞ்சு எங்க கூட முகமூடி அணிந்துதான் போக வேண்டும் என்ற ஒரு சட்டம் இருக்கின்றது. காலம் அதற்கேற்ற மாதிரி நம்மை வாழ அழைக்கின்றது. ஆனால் இயேசு நமக்கு ஒரு வேறு விதமான காலத்தை கொடுக்கின்றார், கிறிஸ்தவ காலம். கிறிஸ்தவ காலத்தில் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவருக்கொருவர் மன்னிப்பு வழங்கி வாழ வேண்டும். ஆனால் இந்த காலத்துல கூட நம்ம பார்த்தால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லெல்லாம் நம்ம செய்யறதில்லை. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அம்மா அல்லது அப்பா சிறுவர்களை கண்டித்தால் அவர்கள் அம்மா அப்பாவுக்கு எதிராக பேச போவதில்லை. அவர்கள் அம்மா அப்பா அடித்தால் கூட அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய போவதில்லை. இந்த காலத்து சிறுவர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஒரு வாரத்துக்கு அம்மாவோட அப்பாவோட பேசாமல் மௌன விரதம் இருப்பார்கள். அதுதான் அவர்கள் இப்பொழுது செய்யும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அவர்களுக்கு என்ன இழைக்கப்பட்டதோ அதை விட மேலாக செய்வதை இப்பொழுது வழக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லோரும் செய்கின்றோம் அதை. சில வேளைகளில் கணவன் மனைவிக்கு செய்கின்றார்கள், மனைவியும் கணவனுக்கு செய்கின்றார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்கின்றார்கள், வளர்ந்த பெற்றோர்கள் அவர்களது பெற்றோர்களுக்கு செய்கின்றார்கள். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இயேசு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இல்லாவிட்டால் அது பரவாயில்லை என்று சொல்லவில்லை. இயேசு என்ன சொல்கின்றார்? அன்பு செய்ய வேண்டும். சில வேளைகளில் அது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இல்லாமல் கூட இருக்கலாம்.
நாங்கள் யாராவது எனக்கு ஏசினால் நான் ஏசாமல் அவர்களை பார்க்காமல் கூட இருக்கலாம். அது கூட சில வேளைகளில் நாம் செய்யும் தவறாக இருக்கலாம். இயேசு என்ன சொல்கின்றார்? ஒருவர் உங்களை எதிர்த்தால், ஒருவர் உங்களுக்கு தீயதை செய்தால், நல்லதை செய்யாமல் இருந்தால், நீங்களும் அவர்களுக்கு நல்லதை செய்யாமல் இருப்பது சரியல்ல. நீங்கள் நன்மை செய்யுங்கள். உங்களுக்கு தீமை இழைத்தாலும் நன்மை செய்யுங்கள். ஒருவர் உங்களை ஒரு மைல் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டால் அவரது முழு வேலையும் முடியும் மட்டும் மேக் ஹிஸ் ஒர்க் கம்ப்ளீட், அவரது வேலையை நிறைவு செய்து கொடுங்கள். இப்படித்தான் இயேசு சட்டத்தை நிறைவுபடுத்துகின்றார். அன்பை நாங்கள் காட்டும் போது நாம் கிறிஸ்தவர்களாக மாறுகின்றோம். இதுதான் கிறிஸ்தவ வழி. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அல்ல, அல்லது வேறு விதமாக நினைத்து நாம் மற்றவர்களை ஒதுக்கி தள்ளுவது அல்ல. யாராவது நமக்கு தீமை செய்திருந்தால் அவர்களை நான் நன்மை மூலமாக மாற்ற வேண்டும், அன்பின் மூலமாக மாற்ற வேண்டும். நான் கிறிஸ்தவனாக இருந்தால், எனது கிறிஸ்தவ தன்மை நன்மை செய்வதாக இருந்தால், எனது கிறிஸ்தவ குணம் அன்பு செய்வதாக இருந்தால், அதை விட வேறு எதுவும் நான் செய்ய முடியாது. மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்கின்றார்கள் என்பது முக்கியம் அல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு என்ன செய்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தால் கிறிஸ்தவத்தை நாங்கள் வாழ்வோம், கிறிஸ்தவனை போல் நாங்கள் அன்பு செய்வோம். இந்த மன்றாட்டை இறைவன் நமக்கு தர தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே மன்றாடுவோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எமக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எமக்கு ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். நம் ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசு திருச்சுபேனத்தின் நலனுக்காகவும் அது கையில் நின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உமது நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவிழமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வறுமையாக்கி சிலுவையில் சிந்திய உமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணமானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதர் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை அர்ச்சித்தருள வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகிழ்வுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஒளியம் புரிய தவந்தவர்கள் என நீரமை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். நமது வீடுகளில் இருந்து திருப்பலியை ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொருவரையும் நேர் தொட்டு ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர்கள், எங்கள் குருக்கள், எங்கள் துறவிகள், எங்கள் பொது நிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் நமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க வரும் உமது திருமுனை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவரது பத்தாவான புனித யோசேப்பு, இவ்வுலகிலும் கூர்ந்தவராய் இருந்தோராகிய புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எப்பொழுதும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செவிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருப்பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமைகள் அனைத்திலிருந்து நம்மை விடுவித்து நமது வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் மொழிகின்றேனே. நீர் நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி அந்த திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானம் தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். இயேசுவின் திருவிடலும் திரு ரத்தமும் நமக்கு முடிவில்லா வாழ்வை தருவனவாக. ஆமென். நாயனாய் இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் பசும்புல் பூமியிலே எந்நேரமும் நடத்திடும் போதினிலே ஆகா என்றும் இன்பம், ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா? எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கின்றார் ஆண்டவர். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பு அளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. நம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நமது வாழ்விலும் தொடரட்டும். வருகிற வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதய திருவிழாவை கொண்டாடவிருக்கும் நாங்கள் அந்த திருவிழாவுக்கு ஆயத்தப்படுத்தும் மூலமாக எமது குடும்பங்களை திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து இன்றைய நவலாலில் நாங்கள் பங்கு பெறுவோம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விளங்குது கிடக்கின்றோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் தாமே எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும். தவறு எங்களை எவரேனும் உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவும் அன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியர்களுக்கு ஒன்றுகோலும், விதைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழுந்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்தருளும். சீரிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் அவர்களுக்கு ஆறுதலாகவும் இருக்க உம்மை மன்றாடுகின்றோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திருச்சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதயமே, எமது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயமே, எமது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயமே, எமது நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறோம். வருகிற சனிக்கிழமை மரியாளின் மாசற்ற இருதயத்திற்கான திருவிழாவை கொண்டாடவிருக்கும் நாங்கள் 3 அருள் நிறைந்த மரியே வாழ்க என்ற சபத்தை சொல்லி அந்த திருநாளின் நவநாளில் நாங்கள் பங்கு பெறுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்செஸ்ட மரியாயே, சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்செஸ்ட மரியாயே, சர்வேஸ்வர மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்செஸ்ட மரியாயே, சர்வேஸ்வர மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவின் மதுரமான இருதயமே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசேப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரே, புனித கிளாரம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு சோஸ்திரம். உலக